அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தே இஸ்லாமியின் சார்பாக நாடு தழுவிய அளவில் ஆகஸ்ட் 15 முதல் ஆகஸ்ட் 31 வரை மது மற்றும் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். போதை வேண்டாம், போதை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதை ஒழிந்து விடுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இளைஞனிடம் போதை பயன்படுத்தாதே என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவனிடம் நாம் கேட்டிருக்கிறோமா? உன் கனவு என்ன? உன் லட்சியம் என்ன? உனக்கு என்ன திறமை இருக்கிறது? உன் எதிர்காலத்தில் நீ என்னவாக விரும்புகிறாய்? இன்று ஒரு இளைஞனுடைய கையில் போதைப் பொருள் இருக்கிறது என்றால் மட்டும் அதை பார்த்துவிட்டு அவனை குற்றவாளியாக நாம் பார்ப்பதை விட, அவனுடைய கையில் ஒரு கனவை ஏன் இன்னும் இந்த சமூகம் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ஏதோ ஒன்று நிரப்ப வேண்டிய அவசியம் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த நேரத்தை விளையாட்டின் மூலமாக நாம் நிரப்ப வேண்டும், கனவின் மூலமாக நிரப்ப வேண்டும், நல்ல கல்வியின் மூலமாக நாம் நிரப்ப வேண்டும், திறமையின் மூலமாக நிரப்ப வேண்டும், நல்ல கலைகளை கற்றுக்கொள்ள அந்த ஆர்வத்தை தூண்டி அதன் மூலமாக அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்ப வேண்டும், நல்ல சமூக சேவை செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் தூண்டி நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கனவின் மூலமாக நாம் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாம் உரிமை கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மாணவன் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பொறுப்பு என்பது முடிந்துவிடும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். அவனுக்குள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு திறமை இருக்கலாம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது விளையாட்டு மைதானத்திலும் நாம் கொடுக்கலாம், ஒரு புத்தகத்தை கொடுத்தும் நாம் அந்த வாய்ப்பை நாம் கொடுக்கலாம், ஒரு திறனை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிமுகத்தின் வாயிலாகவும் நாம் அந்த வாய்ப்பை நாம் கொடுக்கலாம், ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வாயிலாகவும் நாம் என்ன செய்யலாம், இந்த வாய்ப்பை நாம் கொடுக்கலாம். ஏனென்றால் ஒரு இளைஞனை மாற்றுவதற்கு எப்போதும் ஒரு பெரிய புரட்சி தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தையும், ஒரு நல்ல நண்பனும், ஒரு நல்ல வாய்ப்பும் போதும். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தை வீட்டிற்கு வந்ததும் எவ்வளவு மார்க் என்று கேட்பதற்கு முன்னால இன்று உனக்கு என்ன நடந்தது என்று ஒரு முறை கேட்டு பாருங்கள். ஆசிரியர்களே, மாணவனின் தவறை மட்டும் பார்க்காதீர்கள், அவனுடைய திறமையையும் பாருங்கள். நண்பர்களே, உங்கள் நண்பன் தவறான பாதையில் சென்றால் அவனை பார்த்து சிரிக்காதீர்கள், அவனுடைய கையை பிடித்து திருப்பி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஒரு தலைமுறையை அழைப்பதற்கு போதை போதும், ஆனால் ஒரு தலைமுறையை காப்பாற்றுவதற்கு நம்முடைய நல்ல அக்கறை, அர்ப்பணிப்பு, நல்ல வழிகாட்டுதல் இவை அனைத்தும் தேவை. எனவே நம்முடைய இலக்கு என்பது போதையை ஒழிப்போம் என்பதாக மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்த வரியாக, அடுத்த முக்கியமான ஒரு வரியாக, போதைக்கு மாற்றாக ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குவோம் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இளைஞர்களினுடைய கைகளில் போதை பொருள் என்பது இருக்கக்கூடாது. புத்தகம் இருக்கட்டும், திறமை இருக்கட்டும், கனவு இருக்கட்டும், வெற்றியை நோக்கிய ஒரு பயணம் இருக்கட்டும். போதையை ஒழிப்போம், தலைமுறையை காப்போம், நம்முடைய தூய சமூகத்தை நாமே உருவாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.